சென்னை ஸ்பீட் நியூஸ். தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்க பேரணி. சென்னை புதுப்பேட்டை சித்ரா திரையரங்கிலிருந்து எழும்பூர் லஞ்ச் கார்டன் வரை தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் சார்பில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி சென்றனர். இந்த பேரணிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் அக்பர் பாஷா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ சிவராஜ் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் எங்களுக்கென்று இந்த சங்கத்தை 2000ஆவது ஆண்டு 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் உள்ளனர். எங்களுக்கென்று அரசு தனிநல வாரியம் ஒதுக்கிட வேண்டும். நலிவடைந்த திருமண அமைப்பாளர்களுக்கு அரசு உதவி செய்திட வேண்டும். விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டை வழங்கிட வேண்டும் என்று கூறினார். முடிவில் மாநில பொருளாளர் எம் முத்துக்குமார் நன்றி உரை கூறினார். இந்த பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எங்க தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்க கஷ்டம். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. திருமணத்தை முடிச்சாதான் அவங்களுக்கு அந்த வருமானம். அந்த தொழிலாளிக்கு தான் நாங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட தொழில் அங்கீகாரம் நலவாரி கேட்கிறோம். அரசாங்கத்துல கொடுக்குற சலுகைகளை நாங்க நலவாரி கேட்கிறோம். எங்களுக்கு அந்த நம்ம அரசாங்கம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு தொழில் அங்கீகாரத்துல சேர்த்தாருனாக்கா திருமண தொழிலாளர் வாழ்க்கையில் பகுதியாற்றி வைத்தாங்க. கிட்டத்தட்ட எங்க திருமண தொழிலாளி தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஓட்டு கணக்கு எடுத்தா 50 லட்சம் ஓட்டு எங்க திருமண தொழிலாளர். எங்க திருமண தொழிலாளருக்கு பகுதியாற்றி வைத்தாருனாக்கா கண்டிப்பாக ஓட்டுகளும் அவருக்கு கண்டிப்பா போனட்டு போய் நாங்க எப்படி ஆதரவு கொடுத்தோமோ அதே போல அவருக்குள்ள கையெழுத்து போறதுக்கு பாவம் உண்டு. தொழில் அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதுமே திருமண தொழிலாளர்கள் கண்டிப்பாக அவருக்கு வாக்கு கொடுப்பாங்க. இவருக்கு திருமண தொழிலாளி தொழில் நலவாரிகள் கேட்பாங்க. கண்டிப்பா நிறைவேற்றி இருக்கோம். சில இந்த பதிவுத்துறை அலுவலகம் முதல்ல இந்த நமக்கு நலவாரிய அலுவலகம் காஞ்சிபுரத்துலேருந்து லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வச்சிருக்கிறோம், இணைச்சிருக்கிறோம். அதில் இதுக்கு முதல்வர் கையெழுத்து போட்டால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தவிர அது தாமதமாகி போச்சு. மீண்டும் போய் நம்ம சந்திக்கல. அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. 2 முறை மனு கொடுத்தோம், டைம் கொடுத்தோம். தலைமை அண்ணா அறிவாலயத்தில் டைம் கொடுக்கல அவங்க. அதனால் இது மூலியமாக அவர் நாலேஜ் கொண்டு போய் கண்டிப்பாக இந்த முறை செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா போன தேர்தலெல்லாம் 2 தேர்தலில் இந்த தென்னிந்திய திருமண அமைப்பாளர் படி எல்லா மாவட்டத்தில் பறந்தது. இந்த முறையும் அவர் நமக்கு இந்த நல வாரியத்தில் இணைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம்னு தெரிவிக்கிறோம். இணைச்சாதான் சொல்லிட்டாரு முதலமைச்சர், உங்களுக்கு நலவாரி இருக்கு, நலவாரி இருக்கு, நலவாரி அதிகாரம் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு நலவாரி கொடுக்கப்படும் அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் பொலிச்சி சிவராஜ், மாநில பொருளாளர் நலிவடைந்த தொழிலாளருக்கு நலவாரியம் வேண்டும். விபத்து காப்பீடு நலிவடைந்த தொழிலாளருக்கு சவுண்ட் வேண்டும். தமிழக அரசு தொழிலாளர் திருமண தொழிலாளர்களை ஆதரித்து நலவாரியம் வேண்டும். திருமண தொழிலாளர் நலவாரியம் வேண்டும்.